முக்கிய செய்தி. கொல்கத்தா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் டாக்டர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை மட்டும் விதிக்கப்பட்டதை எதிர்த்து மேற்கு வங்க அரசு மேல்முறையானது செய்துள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க கோரி மேல்முறையீடு தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. கொல்கத்தா ஆர்ஜிகார் மருத்துவமனையில் மருத்துவ மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவருக்கு தற்பொழுது தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பில் கொல்கத்தா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் டாக்டர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மேற்கு வங்க அரசு புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை மட்டும் விதிக்கப்பட்டதை எதிர்த்து தற்பொழுது மேற்கு வங்க அரசு புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மேற்கு வங்க அரசு தரப்பிலிருந்து புதிய மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கொடூரமான முறையில் கொலை செய்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை அளித்ததற்கு அதிருப்தி தெரிவித்துள்ள மேற்கு வங்க அரசு உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனையை விதிக்க வேண்டும் என்று புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்க அரசின் இந்த கோரிக்கையானது அனைத்து தரப்பு மக்களிடையேயும் வரவேற்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனையான அந்த மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோளாக இருந்து வருகிறது. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க கோரி மேல்முறையானது மேற்கு வங்க அரசு தரப்பிலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது.